எஸ்பாக்கு நன்றி சொல்கிறேன். என்னோட பேர் நித்யா. நான் இங்கே பிஎஸ் ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் வேலை பார்க்குறேன். நான் இங்கே கோயம்புத்தூருக்கு வந்தது 2015 நான் வந்தேன். வர்றதுக்கு முன்னாடி என்னோட சூழ்நிலை எப்படின்னா, நர்சிங் முடிச்சாச்சு. அந்த டைமில் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்காக நான் எக்ஸாம் எழுதியிருந்தேன். அதில் 52 மார்க்ஸ் வந்தது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கே பார்த்தீங்கன்னா அப்போ 70க்கு மேலே தான். ஸோ எல்லாருக்குமே எக்ஸாம் கிடைச்சி எல்லாம் இதாச்சு. பட் 52.5 வரையும் வந்துச்சு. ஆனால் நான் 52 எனக்கு பொறுமை கிடைக்கவே இல்லை. அப்போது அம்மா அப்பா வந்து ரொம்ப ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, ஏமாத்திட்டாங்களே எல்லாம் நம்ப வச்சு, நீ வந்து படிக்கிறேன்னு ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில எப்படியா நம்ம வீட்டை விட்டு வந்துடணும். அதாவது ரொம்ப யாருக்கும் நம்ம பிரயோஜனம் இல்லை. நம்ம வந்து இந்த எக்ஸாம் ஒழுங்காக எழுதலை, நமக்கு ஜாப்பும் கிடைக்கல, வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தால் கிடைக்கவே இல்லை. அந்த சூழ்நிலை தான் இங்கே வந்தேன். அதுக்கு முன்னாடி என்னோட ட்ரீம் என்னன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது கோயம்புத்தூர்ல தான் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. கோயம்புத்தூருங்கிறது ரொம்ப இந்த ஊர் நல்லா இருக்கும், இந்த தண்ணி நல்லா இருக்கும் அப்படின்லாம் என்னோட இமேஜின்ல சொல்லி எனக்கு கோயம்புத்தூருக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் எனக்கு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சீட்டு கோயம்புத்தூர்ல கிடைக்கல. அப்பவும் மார்க் கம்மினால சென்னையில் கிடைச்சது, அங்கே போய் படித்தேன். நாட்கள் எல்லாமே இப்படி கடந்து போச்சு. 2015 இங்கே நான் ஜாயின் பண்ணேன். 2017 தான் கர்த்தர் என்ன தெரிஞ்சு கொண்டாரு. எப்படின்னா, இதே நான் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற என்னோட வார்டில் தான் இருப்பாங்க. அவங்க வந்து பேபிக்கு நியூ பார்ன் ஸ்டாஃபு, நான் வந்து டெலிவரி ஓசி சொல்லுவோம் இல்லையா, அதில் மதருக்கெல்லாம் ஸ்டாஃபாக இருப்பேன். அவங்க பேபி ஸ்டாஃப். அப்போ அவங்களுக்கு தெரியாது, அவ்வளோ பேச மாட்டேன், தெரியாது என்னன்னா என்ன, அவ்வளோதான். அப்போ அந்த நாட்கள் அவங்க வீட்டில் ப்ரேயர் நடத்துவாங்க, கூப்பிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், ரீசன் சொல்லிட்டு வர்றேக்கா அப்படின்னு. எஸ்போ பற்றி அப்போல்லாம் சுத்தமாக எனக்கு தெரியாது. என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ. பட் ஒரு வார்த்தை கூட எனக்கு எதுவுமே பைபிளில் தெரியவே தெரியாது. அம்மா அப்பாவும் பெருசாக வந்து கேர் பண்ணவே மாட்டாங்க. ப்ரேயர் பண்ணியா இல்லையான்னு யாருமே எங்கள் வீட்டில் ப்ரேயர் லைஃப்பில் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நான் வந்து ஒரு வார்த்தை கூட எனக்கு பைபிள் எதுவுமே தெரியாது. சர்ச்சு பக்கமே போனது கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். அப்போ கூப்பிடுவாங்க, நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோட ரூம்மேட்ஸ் வார்டுமேட் 2 பேர் அந்த அக்கா இருப்பாங்க. அவங்க தான் என்னை எப்பவுமே ப்ரேயருக்கு அவங்களும் கூப்பிடுவாங்க. நானும் அவங்கள்ட்ட அந்த வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிடுறேன். அதே மாதிரி ஒரு நாள் வந்தது, கரெக்டாக அவங்க கூப்பிட்டாங்க. சரி கூப்பிட்டுட்டே இருக்காங்க, போய் தான் பார்ப்போமே சொல்லி போனேன். அப்போ எனக்கு தீர்க்க தரிசனமாக வந்து ப்ரேயர் முடிச்சு பேசும்போது, நீங்கள் மரணத்தின் விளிம்பில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மரணத்தின் விளிம்பா, நம்ம நல்லா தான் இருக்கோம், இவங்கன்னா மரணத்தின் விளிம்புலாம் சொல்கிறாங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். மறுபடியும் இன்னொரு நாள் ப்ரேயர் போனேன். சேம் அதே தீர்க்க தரிசனமாக நீங்கள் மரணத்தின் விளிம்பில் இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும், என்னுடைய வாலிபன் நாட்களில் நான் நேசித்த என்னை உறவு வந்து என்னை விட்டது. நான் அழுத நாட்கள், அந்த அடிமைத்தனத்தில் இருந்த நாட்கள் எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே சொல்லி விட்டுட்டாங்க. அது நாட்கள் கொஞ்சம் 1 மாதம் 2 மாதம் கடந்து போச்சு. என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாங்களோ அதே மாதிரி என் வாழ்க்கையில் ரொம்ப மரணம், ரொம்ப வேதனை. எதுக்காக நான் அழுகிறேன், வீட்டில் பிரச்சனை, அதனால தான் அழுகிறேன்னு நினச்சிட்டேன். ஆனால் பார்த்தா உள்ளான இருதயத்துலேருந்து பார்த்தா என்னை அதுதான் ஏசப்பா வந்து தொடர்றதுக்கு தான் வந்திருக்காரு. பட் வேற ஃபேமிலி பிரச்சனைன்னு சொல்லி நான் இது பண்ணி அழுதுட்டு இருந்தேன். அப்போ அப்படியே நாட்கள் போச்சு, அப்படியே கடந்துட்டு இருந்தது. உங்களை சொல்லும் இதே மாதிரி தீர்க்க தரிசனம்லாம் சொன்னதுக்கப்புறம் நான் பெருசாக இது பண்ணிக்கல. வீட்டில் பிரச்சனை, அதனால நான் பாரமாக இருந்தேன். எதுக்கு பாரம்னு எனக்கே தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இருக்கவங்களாம் கேட்குறாங்க, ஏன் இப்படி இருக்கு, யார்கிட்டையுமே என் மனசில் இருக்க ஆழத்தில் இருக்கிறத சொல்லவே முடியல. பட் எனக்கு எந்த பிரச்சனையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல தெரியல. ஃபேமிலி பிரச்சனை மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. சேம் அதே மந்த்லி வெனஸ்டே ஃபர்ஸ்ட் ப்ரேயர் வைப்பாங்க. கூப்பிட்டாங்க, நான் வரல. அடுத்த நாள் வந்து என்ன கேட்குறாங்க, ஏன் நித்யா நீ வரல இந்த ஒரு கொஸ்டின் தான் கேட்டாங்க, வேற எதுவுமே கேட்கல. அப்போ அவங்கள்ட்ட அழுக ஆரம்பிக்கிறேன். அழுகிறேன். என்னோட அழுகையை நிறுத்தவே முடியல. கண்டினியூஸாக பாரம் 24 மணி நேரம் இருதயத்துக்குள்ள ரொம்ப பாரம், என்னால் தாங்க முடியாத வேதனை, அழுக, துக்கம் 24 hours என் நெஞ்சம் வந்து அடைக்கிற மாதிரி அவ்வளவு துக்கம். ஆனால் பட் என்ன ரீசன் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ இந்த மாதிரி வீட்டில் இதான் பிரச்சனை, இல்லை வீட்டில் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, உனக்கு வேற தான் பிரச்சனை, நீ பேசின. அப்போ தான் கர்த்தர் என்னோட இடைப்பட ஆரம்பிச்சாரு. இவங்க டியூட்டி முடிஞ்சு எனக்காக 1 hour பேசுவாங்க. அவங்க பேசும்போது நல்லா இருக்கும். கரெக்டாக பஞ்ச் பண்ண போவோம். அந்த பஞ்சிங் மிஷின்லேருந்து அடிச்சுட்டு அவங்க அங்கே போவாங்க. நான்
மறுபடியும் என்ன மரணத்தின் சத்தம் பயங்கரமா இருக்கும். நீ விழுந்து செத்துரு செத்துரு, நீ எதுக்கு உயிரோட இருக்க, நீ வந்து பிரயோஜனம் இல்லாத பாத்திரம், நீ செத்துரு நீ செத்துரு, நீ பாவின்னு சொல்லி எனக்குள்ள அப்ப ஏசுப்பான்னு சொல்லலாம் தெரியாது. ஏன்னா ஏசுப்பா பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. எங்க பெரியம்மா பெரியப்பா வந்து சொல்லியிருக்காங்க, வாலிப நாட்கள்ல கடவுளை தெரியணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அதை பத்தி எனக்கு சுத்தமா நாலேஜ் கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. அப்போ நான் வந்து கரெக்டா வந்து பஞ்ச் பண்ண வருவேன். அவங்க ஒரு 1 hour எனக்காக பேசுவாங்க. அந்த பேசுகிற டைம் மட்டும் நல்லா இருக்கும். மறுபடியும் அதே பஞ்சிங் மிஷின் தான் அந்த இடத்துல ஞாபகம் இருக்கு. கையை பிடிச்சிட்டு அழுகுவேன், என்னை வந்து கைவிட்டுறாதீங்க, என்னை விட்டீங்கன்னா நான் செத்து போயிடுவேன், நான் உலகத்தை உயிரோட இருக்க மாட்டேன், என்னை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றிடுங்கன்னு அழுவேன். அழுதுட்டு மறுபடியும் போவேன். அப்போ நல்லா இருக்கும். போவேன், மறுபடியும் பாரம் வரும். அங்கே நான் வேற நாள் நடக்கும்போது நீ விழுந்துரு, நீ செத்துரு நீ செத்துரு, நீ உயிரோட இருக்காத 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 அப்படின்னு சொல்லி எனக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும். என்னால் மரணங்கிறது நான் அப்போதான் முத என் வாழ்க்கையில ரியலாக அனுபவிச்சது அந்த இதுதான். அப்புறம் பேசினாங்க பேசினாங்க பேசினாங்க. என்னால் வந்து ஆனால் உலகத்தை விட்டு வரணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சு. ஆனால் கடவுளை ஏற்றுக்கவும் என்னால் முடியல. இரு மனசாட்சியும் போட்டு ரெண்டும் என்னை பிச்சு எடுத்து என் இருதயத்தவே இங்கிட்ட விடாம அங்கிட்ட விடாம வலி மேல வலி, ரொம்ப வேதனை. இரவு முள்ள அந்த தலைகணியில ஃபுல்லா கண்ணீரா இருக்கும். ஃபுல்லா அழுதுட்டே இருப்பேன். சாப்பிடவும் முடியாத நல்ல நெஞ்சு நேரத்துல வலிச்சுட்டே இருக்கும். அப்புறம் ஒரே ஒரு நாள் அந்த வசனத்துல கர்த்தர் பேசினார், இதோ நன்மை தீமை உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ நன்மையை செலக்ட் பண்ணாலும் நீ பிழைத்து பெறுவ, தீமையை செலக்ட் பண்ணா நீ ஜீவனோடு இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையில கர்த்தர் என்ன பேசினாரு. அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். அன்னைக்கு ஒப்பு கொடுத்த அந்த நாளே எனக்கு விடுதலை, ஃபுல் விடுதலை. ஏசப்பானா யாருங்கிறது அன்னைக்கு தான் என் ரியல் வாழ்க்கையில அனுபவிச்சது. கடவுளுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சது. அது வரையும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சர்ச்சுக்கும் போக மாட்டேன், கடவுளையும் தேட மாட்டேன், சொல்றது மட்டும்தான் தெரியும், அவ்வளோதான். வேற யாருமே எங்கள் ஃபேமிலிங்களை ஸ்ட்ரிக்டாலாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் வந்து எல்லாமே கடவுள் தான், எல்லாமே கடவுள் படைச்சதான் அப்படிங்கிற கான்செப்ட் தான். கடவுளை பற்றி தெரிஞ்ச ஞானம் எனக்கு அவ்வளோதான். அப்பதான் உண்மையான அன்பு இந்த உலகத்துல நேசிக்க இவ்வளோ பெரிய அன்பு இருக்க முடியுமா, இவ்வளவு அந்த இருதயத்துல சமாதானத்தை தர முடியுமா, அந்த உண்மையான அன்பு யாருமே கொடுக்க முடியாது. நம்ம நேசிச்ச அன்பு என்ன தூக்கி ஒரு நிமிஷத்துல எரிச்சப்ப அவ்வளவு அந்த வலியை வந்து சொல்லவே முடியாது. அந்த வலி வந்து எவ்வளோ வலிகளை வந்து தாங்கலாம், சாப்பாடு இல்லாம இருக்கலாம், ட்ரெஸ் இல்லாம இருக்கலாம், பட் இந்த வலியை வந்து தாங்கிக்கவே முடியாது. ரொம்ப வலி வேதனையா இருக்கும். மரணம் மட்டும்தான் முடிவா அந்த இடத்துல தெரியும். அந்த மரணமும் என்னை நோக்கி வந்துச்சு. ஆனா கர்த்தர் வந்தார் ஒரு நாள் என்னோட வாழ்க்கையில என்னைக்கு ஒப்பு கொடுத்தனோ அது எப்படி நான் மாறினேன், எப்படி நான் வந்து ஏசப்பாதான் எனக்கு வேணும்னு நான் சொன்னேன். எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. சொன்ன அந்த நாள்ல இருந்தே எனக்குள்ள அபிஷேகம், எனக்குள்ள ஏசப்பா வர ஆரம்பிச்சாரு. கரெக்டா 2017 நான் வந்து அந்த புனித வெள்ளி அந்த டைம்ல தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். சர்ச்சுக்கு அப்பதான் போக ஆரம்பிச்சேன். அதுவரையும் பைபிளே தூக்குனது இல்லை. ஏன்னா எங்க அக்கா படிக்கும் போது என்னோட சூட்கேஸ்ல வச்சு பைபிளை வச்சு ட்ரெஸ் பேக் பண்ணி என்னோட பைபிள் அடியில் வச்சு கொடுப்பேன். ஏன்னா எங்கள் அக்காவும் படிக்கும் போது ரசிக்கப்பட்டவ தான். அப்போ வச்சு கொடுத்தா எப்படி பைபிளை வச்சு கொடுத்தாலும் அதே மாதிரி தான் நான் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அந்த பைபிளை அதை தூக்கி எடுக்கிறதுக்கு எனக்கு கூச்சமாக இருந்துச்சு. ஏன்னா கடவுளை தெரிஞ்சுக்கோ, இருந்தாலும் நம்ம இருந்ததெல்லாம் ஒரு மாதிரி பைபிளெலாம் எடுக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வைராக்கியமாக எடுக்க ஆரம்பித்தேன், அநேகருக்கு விதைக்க ஆரம்பித்தேன். பிரேயர் செல் நடத்த இயேசுப்பா உதவி பண்ணாரு. அநேக வாலிப பிள்ளைகளுக்கு விதைக்க கர்த்தர் உதவி பண்ணாரு. அதுக்கப்புறம் அநேக சூழ்நிலைகள், நெருக்கங்கள், அப்படி வேதனைகள், நிறைய போராட்டங்கள், அப்படி எல்லாமே நம்ம நெருக்கிக்கிட்டே இருந்தது. ஆனாலும் இந்த நாள் வரையும் நான் ரட்சிக்கப்பட்டது 2017, இந்த 2025 வரையும் பரிசுத்தமா விழாம கர்த்தர் வச்சிருப்பது அவருடைய கிருபை மட்டும்தான். எல்லாருக்குமே நான் சொல்றேன் ரெக்வஸ்டா, ஒருவேளை ஏன்னா லூக்கால ஒரு வசனம் நல்லா இருக்கும். ஒருத்தன் 50 வெள்ளிக்காசுக்கும் கடன் பட்டிருப்பாங்க இல்லையா, 5 வெள்ளிக்காசு, ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு கடன் பட்டிருப்பாங்க. அப்போ வந்து ஏசப்பா வந்து டெஸ்ட் பண்ணுவார். சில பேர்கிட்ட கேட்பாரு, இந்த 2 பேர் வந்து கடன் பட்டிருக்காங்க, இதுல யார் வந்து 2 பேருக்குமே மன்னிச்சிடுறாங்க, இந்த 2 பேர்ல யார் அதிக அன்பா இருப்பாங்கன்னு. எவனுக்கு அதிகமா மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிக அன்பா இருப்பான். எப்பவுமே இந்த வார்த்தைகளை படிக்கும் போது இருதயம் ரொம்ப நொறுங்கும். ஏன்னா அவ்வளவு எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். பட் எல்லாவற்றையும் மன்னித்து இன்னைக்கு ஒரு ஜீவனில சாட்சி எதுன்னு சொல்லிக்கிறது நான் வெட்டப்படவே மாட்டேன். கர்த்தர் வந்து அவ்வளவு வந்து அவருடைய அன்புக்கு அளவே இல்லைங்க. ஏன்னா ரொம்ப நேசிச்சாரு. ஏன்னா எனக்குள்ள எப்பவுமே ஒரு தாழ்வு மனப்பான்பு இருக்கும். ஏன்னா இப்போ கூட பரவாயில்ல, நான் ஸ்கூல் படிக்கிறனால காலேஜ் படிக்கிறனால பார்த்தோன்னா அழகாவே இருக்க மாட்டேன். இன்னும் அழகா இல்லை,
அப்போ வந்து ரொம்ப பிம்பிள்ஸாக என் ஃபேஸ் எல்லாம் பார்த்தாலே சிக்கன் பாக்ஸ் தான் வந்ததா, என் சிக்கன் பாக்ஸ் அவங்களுக்கு இருக்கு மாமையா போட்டுன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, அழகா இல்லை, நம்மளையெல்லாம் யாரும் பார்ப்பாங்க அப்படின்னு எனக்குள்ள நிறைய கில்ட்டி. ஏன்னா அழகா இருந்தாதான் கான்ஃபிடென்ட் இருக்கும், நமக்குள்ள ஒரு முட்டாள்தனமான எண்ணம் அப்போ இருந்துச்சு. அதெல்லாம் ஏன்னா இப்போதான் தெரியுது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என் தேவனோட அழகுள்ள தேவன் வேற யாருமே, அவருடைய அன்பை தவிர அழகுள்ள அன்பு யாருமே வர முடியாது. இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இருந்தாலும் என்னோட கனவோட அன்பு யாருடைய அன்புமே என்ன பண்ண முடியாதுங்க. அந்த அன்பில் இன்ன வரை ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுமே வரல, நீ வரப்போறதுமே கிடையாது. என் தேவன் மட்டும்தான். நான் படிவோ பிள்ளைங்களுக்கு மட்டும் சொல்லுவேன், எந்த வாலிப பிள்ளைங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் நினைக்கலாம் நான் 100 கடன் பட்டுட்டேன், 5000 கடன் பட்டேன், எவ்வளவு உங்கள் அந்த இடத்துல சொல்ல முடியாமல் அநேகம் இருக்கலாம். இன்னைக்கு சொல்றதுக்கெல்லாம் ஆள் இல்லை, அதை கேட்கறதுக்கும் ஆள் இல்லை. பட் வந்து நீங்கள் கண்டிப்பாக இயேசுவை நோக்கி வாங்க, உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாரு. எனக்கு ஒரு பாத்திரம் எப்படி ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரோ எல்லாத்துக்குமே இயேசுப்பா கண்டிப்பாக ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாரு. நாம தான் தேர்றதில்லை. இயேசுப்பாவை பிடிங்க, கண்டிப்பாக அந்த நாட்களில் நீங்கள் ஜீவனில் சாட்சியாக நிற்பீங்க. எவ்வளோ நான் நினைக்கலாம், நீங்கள் ஏன்னா நம்மளுடைய குற்ற மனசாட்சி அந்த இதில் வந்துச்சு இல்லையா, நம்மளுடைய குற்ற மனசாட்சி அநேக நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஜீவனோட வைக்கவே கூடாது. நீ செத்துரு, நீ இவ்வளோ பாவம் பண்ணவ தானே, நீ இவ்வளோ இது பண்ணவ தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், பிசாசு விதைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாம் இடம் கொடுக்காம அவர் நோக்கி எப்பேற்பட்ட பாவத்தினாலும் தூக்க போதுமானவர். அது மாதிரி பாவத்தை மாம்சத்துல ஜெயிக்கணும்னு ஒரு நாளும் போராடாதீங்க. ஏன்னா சர்ப்பத்தோட அந்த பாம்போட வலிமை எங்க இருக்குன்னா தரையில மட்டும்தான் இருக்கும். கழுகு என்ன பண்ணும்னா தரையில அடிக்காம என்ன பண்ணுமா, வானத்துல மேல கூட்டிட்டு போய் என்ன பண்ணுமா அங்க ஜெயிக்குமா பாம்பை. அது மாதிரிதான் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நமக்கு ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்வாரு. வேற யார் உங்க மாம்சத்தால நீங்க எவ்வளவு எந்திரிக்கணும் வச்சாலும் ஒண்ணுமே முடியாது. எல்லாருடைய அன்பும் மாயையான அன்பு, அது மட்டும் இந்த வயதுல பதிச்சுக்கங்க. ஏன்னா இந்த ஏஜ்ல எல்லாமே இருக்கிறதா, ஷேர் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க, வழி நடத்த யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம எப்படி வேணாலும் வாழலாம்னு சொல்லிட்டு வாழ வேண்டாம். இந்த நாள்ல இதை கேட்குற எல்லாருமே கண்டிப்பா ஒரு நோக்கத்தோட தான் இஸ்கூல் பேச வச்சிருப்பாரு. நான் சண்டே கிளாஸ் எடுக்கிறேன் அந்த டீம்ல தான். நாங்கள் அதில் எதுவுமே பண்ணலை, ஒரு ஸ்கிரிப்டுக்காகவும் கூப்பிட்டாங்க, அதில் ஒரு கேரக்டர் வேணும்னு. ஆனால் அதில் வந்தேன். பட் கத்தர் இப்படி சொல்லது பண்ணுவான்னு எனக்கு தெரியல. கத்தோடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இன்னொரு பெரிய ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் இங்கே வந்திருக்க எல்லாமே கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களாம் இருப்பீங்க, வாலிப பிள்ளைங்க. இன்னொரு பெரிய தவறு என்ன செஞ்சிடாதீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டுட்டோம் ஸோ ரட்சிக்கப்பட்ட பையனை லவ் பண்ணலாம், அது கரெக்டுங்கிறது மட்டும் முடிவு பண்ணிடாதீங்க. கர்த்தர் அறிஞ்சுட்டா கர்த்தர் மட்டும்தான் நம்ம மனவாளன். நமக்கு அம்மா அப்பா பார்ப்பாங்க, அவங்க மூலியமா வர்ற மனவாளன் மட்டும்தான் இயேசுப்பா தர மனவாளன். நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுங்க, செலக்ட் பண்ணிடக்கூடாது. எனக்கு பெரிய ரெக்வஸ்டாக, ஏன்னா பிசாசு அப்படிதான் அஞ்சுட்டு வருவான். இது வந்து என்னது, கர்த்தரை அறிஞ்சு போயிருந்தாங்க, கர்த்தரை அறிஞ்சு போயிருந்தாங்க, நீ என்ன பண்ணு செலக்ட் பண்ணிடுதா, தப்பு கிடையாது. என்ன பண்ணுவான், பிசாசு வச்சுக்க வருவான். அந்த பெரிய தப்பை பண்ணிடாதீங்க. கர்த்தர் மட்டும் இயேசுப்பா மட்டும் படிங்க, பின்னாடி பிரைட் ஃபியூச்சர் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வச்சிருக்காரு. ஜீவன்ல சாட்சி இருக்காரு. அது அல்லேலூயா. கைதட்டு போதாது.